சூப்பராக கர்நாடகா ஸ்டைலில் தக்காளி சாதம் செய்யலாமா? நல்லா குக்கரில் பளபளன்னு வந்திருக்கு. அதுக்கு 1½ ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய், ஒரு 3 தக்காளியை நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு நைஸாக அரைச்சிக்கோங்க. பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதிலே வெந்தயத்தாள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். பட்டாணியை வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதை சேர்த்துடுங்க. அந்த அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி 1 பங்கு தண்ணியும் 1 பங்கு தண்ணி சாதா தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க, லெமன் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும்.